சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. இந்த வகை ரேஷன் கார்டுக்கு மட்டும் சலுகைகள் கூடுதலாக தமிழக அரசால் வழங்கப்படுது. இந்த ரேஷன் கார்டுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். உணவு பற்றாக்குறையை நீக்கும் நோக்கில் பொது விநியோக திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க குடும்ப அட்டைகள் முக்கியம். முன்னுரிமை குடும்ப அட்டை, அந்தியோதய அன்ன யோஜனா அட்டை, முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை மற்றும் சர்க்கரை ரேஷன் அட்டை, இதுலேயும் முன்னுரிமை குடும்ப அட்டை உண்டு. பொருளில்லா ரேஷன் அட்டை என மொத்தம் 5 விதமான ரேஷன் அட்டைகள் உள்ளன. முதல் விஷயம், முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள். இந்த ரேஷன் கார்டுக்கு எந்த பொருளும் வழங்கப்படாது. அதாவது என்பிஹெச்ஹெச், என்சின்னு சொல்லுவாங்க. இந்த குடும்ப அட்டைகள் தவிர்த்து இதர குடும்ப அட்டைகளுக்கு அத்தியாவசியமான பொருட்களை மலிவு விலையில் வழங்க செயல்பட்டு வருகிறது. பொதுமக்கள் தங்களுக்கு விருப்பமான குடும்ப அட்டை வகைகளை தாங்கள் தேவைகள் மற்றும் விருப்பங்களின் அடிப்படையில் தேர்வு செய்யலாம். குடும்ப அட்டைகளுடைய வகைகள் வருமானம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது. முன்னுரிமை குடும்ப அட்டைக்கு அனைத்து பொருட்களும் வழங்கப்படும். அந்தியோதயா அன்ன யோஜனா ரேஷன் அட்டைக்கு 35 கிலோ அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வழங்கப்படும். முன்னுரிமையற்ற ரேஷன் அட்டை, அதாவது அரிசி அட்டைன்னு சொல்லுவாங்க, அனைத்து பொருட்களும் வழங்கப்படும். ஸோ இதுலேயுமே முன்னுரிமையற்ற சர்க்கரை அட்டைன்னு சொல்லுவாங்க, அரிசி தவிர்த்து மற்ற அனைத்து பொருட்களும் வழங்கப்படும். ஸோ பொருள் இல்லாத அட்டைக்கு பார்த்தீங்கன்னா எந்த பொருளும் வழங்கப்படாது. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்காக கொடுக்கக்கூடிய ரேஷன் அட்டை. உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் தேவையில்லை என்றாலும் நீங்கள் ரேஷன் அட்டை வைத்துக்கொள்வது முக்கியமானதாகும். ரேஷன் அட்டை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்து உறுப்பினருக்கும் அடையாள சான்றாக இருப்பதால் பிறப்பு, இறப்பு சான்றிதழ் என பல்வேறு சான்றிதழ்களை பெறுவதற்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. புதிய ரேஷன் கார்டுகள் ஆன்லைன் மூலமாக எளிதாக விண்ணப்பிக்கும் முறை பற்றிய தகவலை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. முதலில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவருடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் அட்டை, மின் கட்டண ரசீது மற்றும் கேஸ் சிலிண்டர் ரசீது, வீட்டு வரி ரசீது, இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். குடும்பத்தில் உள்ள அனைவருடைய ஆதார் அட்டையினுடைய நகல், அப்புறம் கேஸ் சிலிண்டர் இருந்தால் அதனுடைய நுகர்வோர் எண் மற்றும் நிறுவனம் சார்ந்த விவரங்கள் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். விண்ணப்பிக்கக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸ், தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். நான் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அடுத்ததாக புதிய மின்னணு விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை ஃபார் நியூ ஸ்மார்ட் கார்டு, அதாவது மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு தேவையான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆன்லைனில் சமர்ப்பிக்கப்பட்டதும் உங்கள் பகுதி வட்ட வழங்கல் அலுவலர், அதாவது டிஎஸ்ஓ அல்லது வருவாய் ஆய்வாளர், ஆர்ஐன்னு சொல்லுவாங்க, உங்கள் வீட்டிற்கு வந்து நேரடியாக ஆய்வு செய்வாங்க. ஆய்வு முடிந்த பிறகு உங்கள் விண்ணப்பம் ஏற்கப்பட்டால் உங்கள் மொபைல் எண்ணிற்கு குறுஞ்செய்தி மெசேஜ் பார்த்தீங்கன்னா வரும். அதன் பிறகு நீங்கள் ஆன்லைன்லேயே ஸ்மார்ட் கார்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம், அல்லது உங்கள் பகுதி நியாய விலைக் கடையை சேர்ந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதாவது ரேஷன் கடைக்கு நேரடியாக போய் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கார்டை அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமான தகுதிகளாக இருக்கணும். அதாவது விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும். ஏற்கனவே வேறு ஒரு ரேஷன் கார்டில் உங்கள் பெயர் இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி பெயர் இருந்துச்சு அப்படின்னா அதை நீக்கம் செஞ்சதுக்கான சான்றிதழும் இதோட இணைக்கணும். ஒரே ரேஷன் கார்டிலிருந்து உங்கள் பெயரை நீக்குவது பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிது. அதையுமே நீங்கள் இந்த வெப்சைட் மூலியமாகவே நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். சுருக்கமாக சொல்லணும்னா அரிசி அட்டைதாரர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுத்து மத்திய அரசு, மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து சலுகைகளுமே கிடைக்கும். இது போன்ற பயனுள்ள தகவல் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.